ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி வர ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, தமிழ் என்னும் சொல் RCCKJ என்று குறியீட்டகம் செய்யப்பட்டால் மேக்ஸ் என்னும் சொல்லுக்குரிய குறியீட்டகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடியை நல்லா நம்ம தரவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா TAMIL. இதை எப்படி குறியீட்டாக்கம் பண்ணிருக்காங்க? RCKJ சொல்லி குறியீட்டாக்கம் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிற லெட்டருக்கு மேல நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 1 2 3 4 5. இதை எழுதாம கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் எழுதுனோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப தமிழ் அப்படிங்கறதுல R எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, T வந்து Rன்னு குறியீட்டாக்கம் பண்ணிருக்காங்க. சோ இந்த R எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டீக்கு அப்புறம் பாருங்க, ஆர் வந்து டீக்கு பின்னாடி வருதா முன்னாடி வருதான்னு பாருங்க. சோ 2 லெட்டர் முன்னாடி வருது. அப்ப 2 லெட்டர் முன்னாடி. ஓகேங்களா? அடுத்து ஏக்கு அப்புறம் சி வந்திருக்கு. ஏ வந்து சின்னு சொல்லி குறியீட்டாக்கம் பண்ணிருக்காங்க. சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் சி வந்திருக்கு. ஏக்கு 2 லெட்டருக்கு பின்னாடி வந்து சி வந்திருக்கு. அப்ப இது 2 லெட்டர் பின்னாடி. இங்க எம்முக்கு கேக்கும் பாருங்க. சோ எம்முக்கு 2 லெட்டர் முன்னாடி வந்து கே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 லெட்டர் முன்னாடி. சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒன்னு முன்னாடி 2 லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 2 லெட்டர் முன்னாடி வருது. அதுக்கப்புறம் 2 லெட்டர் பின்னாடி வருது. அதுக்கப்புறம் 2 லெட்டர் முன்னாடி வருது. சோ அதுக்கப்புறம் 2 லெட்டர் பின்னாடி வரும். அதுக்கப்புறம் 2 லெட்டர் முன்னாடி வரும். சோ இந்த ஃபார்மேட்ல தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஐக்கு பாத்தீங்கன்னா ஐக்கு 2 லெட்டர் பின்னாடி தான் வந்துட்டு கே வரும். எல்லுக்கு 2 லெட்டர் முன்னாடி தான் வந்து வரும். அதாவது எல் கே ஜே ஜே கே எல்னு வரும். ஓகேங்களா? சோ எல்லுக்கு 2 லெட்டர் முன்னாடி தான் வரும். அப்ப 1 3 5 இதெல்லாம் ஆடு. 1 3 5. சோ இது வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 லெட்டர் முன்னாடி. ஈவன் நம்பர்ஸ் ஆன 2 4 வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் பின்னாடி. இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம மேக்ஸ்க்கு எழுதிக்கலாம். சோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MATHS. ஓகேங்களா? சோ இப்போ என்னது 1 2 3 4 5 எழுதியாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்? 1 3 5க்குலாம் 2 லெட்டர் முன்னாடி. அப்ப M அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. எம்முக்கு 2 லெட்டர் முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு K வரும். அதுக்கப்புறம் ஆட் நம்பர் என்ன 3. 3னா T. Tக்கு வந்துட்டு 2 லெட்டர் முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. R வரும். இங்க R. Sக்கு 2 லெட்டர் முன்னாடி என்னன்னு பாருங்க. Sக்கு 2 லெட்டர் முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா Q. ஓகேங்களா? சோ இந்த இத ABCD நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஆட் நம்பர் ஈவன் நம்பரான 2 4. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் பின்னாடி. Aக்கு 2 லெட்டர் பின்னாடி C. Hக்கு 2 லெட்டர் பின்னாடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க J. ஓகேங்களா? சோ 1 3 5 இந்த ஆட் நம்பர்லாம் 2 லெட்டருக்கு முன்னாடி எழுதணும். ஓகேங்களா? 2 4 அப்படிங்கிற ஈவன் நம்பருக்கு 2 லெட்டர் பின்னாடி எழுதணும். அப்ப KCRG. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா KCRG. சோ உங்க மேல வந்து நம்பர் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, find the wrong number in the series. அதாவது பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்கன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல இந்த எண் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? 1 9 28 65 126 அதுக்கப்புறம் 216 343. ஓகேங்களா? சோ இது ஸ்கொயரா வரலாம், மேபி கியூபா வரலாம், இல்லனா 2 நம்பர் சேர்த்தி வரலாம், 3 நம்பர் சேர்த்தி வரலாம். சோ எந்த மாதிரி ஃபார்மேட்ல வருதுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். சோ இந்த ரெண்டு எப்படி இது இந்த நம்பர் சீரிஸ் எந்த ஃபார்மேட்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 cube plus 1. 1 cube என்னது 1 தான் plus 1. சோ 2 வந்திருக்கு. 2 cube plus 1. 2 cubeங்கிறது 8. 8 plus 1 9. புரியுதுங்களா? 3 cube plus 1. 3 cubeங்கிறது உங்களுக்கு 3 3 9 9 3 27 plus 1 28. 4 cube plus 1. 4 4 16 16 4 64 plus 1 எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 65ன்னு சொல்லி வரும். 5 cube plus 1. 5 cubeனா 5 5 25 25 into 5 125 plus 1 என்ன வரணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 126ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து 6 cube plus 1. 6 cube என்ன வரும் உங்களுக்கு 216 வரும். 216 plus 1 217ன்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? சோ இந்த சீரிஸ்ல இங்க 217ன்னு வரணும். ஆனா 216ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 7 cube plus 1. 7 cubeனா 7 7 49 49 into 7 343ன்னு சொல்லி வரும். plus 1 என்ன வரணும் 344. சோ இந்த சீரிஸ்ல எது தவறா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 9 28
65 126. சோ இது வரைக்கும் கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து 216 வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 217ன்னு வரணும். ஆனா இங்க 216ன்னு வந்திருக்கு. ஆன்சர் வந்து இதுதான் தவறான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. சோ புரிஞ்சுங்களா? என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 cube plus 1, 2 cube plus 1, 3 cube plus 1, 4 cube plus 1 பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வருது. இடையில வந்து பாத்தீங்கன்னா இத வந்து +1 பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 216ஓட நிறுத்திட்டாங்க, +1 பண்ணல. அப்ப ராங்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். சோ 217ன்னு வரணும், ஆனா இங்க 216ன்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர் ஈக்குவல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் minus b squared formula. a squared minus b squared formula என்ன பாத்தீங்கன்னா a plus b into a minus b. ஓகேங்களா? சோ இதன்படி எழுதணும்னா 129, அதாவது a ங்கிறது 129, b ங்கிறது 29. சோ இந்த ஃபார்முலா வடிவில் எழுதுனா 129 plus 29, 129 minus 29. ஓகேங்களா? சோ 129 plus 29 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 158ன்னு சொல்லி வரும். 129ல 9 போச்சுன்னா 100. சோ இது ரெண்டையும் வந்துட்டு 100ஓட ஈஸியா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப 15800. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால வருது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஆன்சர் 15800. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ல கொடுத்திருக்காங்க. இத வந்து அப்படியே ஆப்போசிட் ஆக்கியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்தத இத வந்து இந்த சைடுல இருக்கிறத இப்படி திருப்பி இருக்காங்க, இந்த சைடுல இருக்கிறத இப்படி திருப்பி இருக்காங்க. அப்ப இது வட்டம் ஆயிடுச்சா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க, அதாவது இப்படி கொடுத்திருக்காங்க. இத ரெண்டே நம்ம ஆப்போசிட்ல திருப்பினோம்னா இத இப்படி இருக்கிறத நம்ம ஆப்போசிட்ல திருப்பினோம்னா இப்படி ஆகும், இப்படி இருக்கிறத நம்ம ஆப்போசிட்ல திருப்பினோம்னா இப்படி ஆகும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் இங்க இருக்குதுல்ல, ஓகேங்களா? சோ இது வந்து இந்த சைடு இப்படி ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் இப்படி போடுறோம், அடுத்து இப்படி போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? இப்படி. சோ இந்த சைடு இருக்கிறதுக்கு இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1க்கு ஆப்போசிட், 1 வந்து இப்படி ஆப்போசிட்டா போட்டா இப்படி வரும். ரெண்டு ஆப்போசிட் இப்படி இருக்கிறத இதுக்கு ஆப்போசிட்டா போட்டோம்னா இப்படி வரும். ஓகேங்களா? சோ இது ஆப்போசிட்டா வந்திருக்கனால இந்த 0, அதாவது இந்த சர்க்கிள் வந்திருக்கு. அதே மாதிரி இத வந்து இப்படி இருக்கிறத நம்ம இத ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். சோ இத வந்து நம்ம ஆப்போசிட்டா போட்டா இப்படி போடலாம். ரெண்டாவது இருக்கிறத இப்படி இருக்கிறத நம்ம ஆப்போசிட்டா போட்டா இப்படி போடலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. டைமண்ட் மாதிரி வரும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துட்டு நடுவுல ஆன்சர் கொடுத்திருப்பாங்கல்ல. சோ இந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 26 அப்படிங்கிறது எப்படி வரும்னு பார்க்கணும். 42 இது ரெண்டு எப்படி வருதுன்னு பார்த்து நம்ம இதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணி பாருங்க, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இந்த ஃபார்மேட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட்ல வரும். ஓகேங்களா? சோ இங்க 5 4 2 3. ஓகேங்களா? 5 4 எவ்வளவு உங்களுக்கு 20. 20 பிளஸ் 3 2 6, 26ன்னு வரும். அப்ப நடுவுல இருக்கிற நம்பர் வந்துச்சுங்களா? அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறத 5 × 4 20, 3 × 2 3 2 6. சோ இதையும் பெருக்கி பிளஸ் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டையும் பெருக்கி என்ன பண்ணிருக்காங்க? பிளஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க பண்ணிருக்காங்க. 20 + 6 26. அப்ப இது ரெண்டையும் மறுபடியும் பிளஸ் பண்ணணும். சாரி, இது ரெண்டையும் பெருக்கி மறுபடியும் ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டையும் பெருக்கி நம்ம பிளஸ் பண்ணணும். 8 32, 8 × 4 32, I2 10. ஓகேங்களா? அப்ப 42. நடுவுல இருக்கிற நம்பர் வந்துச்சுல. சோ இங்க என்ன கேக்குறாங்க, நம்மளுக்கு இது என்னன்னு தெரியாது. அப்ப x ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் பொழுது 3x வரும். இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? பிளஸ் பண்ணி 8 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணாதானே, இது ரெண்டையும் பெருக்கி ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 44 கிடைக்குது. அப்ப ஈக்குவல் டு 44ன்னு போட்டுக்கிறோமா? 3x = 44 minus 8. இந்த 8 எங்க கொண்டு வந்தோம்னா 44 minus 8. அப்ப 3x = நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 36ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? சோ 44 8 போச்சுன்னா 36. அப்ப x அடிச்சு விட்டோம்னா 36 divided by 3. அடிச்சு விட்டோம்னா என்ன வரும்? 1 3 3 2 3 6ன்னு வரும். அப்ப x = 12ன்னு சொல்லி கிடைக்கும். ஆன்சர் A. சோ ஒண்ணும் இல்ல, இது ரெண்டையும் பெருக்கி பிளஸ் இது ரெண்டையும் பெருக்கி இருக்காங்க. ஓகேவா? அப்ப 5 × 4 பிளஸ் இங்க 3 × 2 பண்ணீங்கன்னா 5 20 பிளஸ் 3 2 6. நடுவுல இருக்கிற நம்பர் 26 வந்துருச்சு. ஓகேங்களா? அததான் இங்க பண்ணிருக்காங்க. தெரியாத நம்ம xன்னு வச்சுக்கிறோம். அப்ப 3 × x பிளஸ் 8 × 1.
ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற நம்பர் 44. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 12ன்னு சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் சம்ல குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டு ஏதோ பண்ணி மேல இருக்கிற நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 1 இது ரெண்டு ஏதோ பண்ணி மேல இருக்கிற நம்பர் வருது. சோ இது ரெண்டு ஏதோ பண்ணிருக்காங்க, அது மேல இருக்கிற நம்பர் வருது. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். சோ இந்த இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். சோ மேக்ஸிமம் இந்த ஸ்கொயர் கியூப் இதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஆப்போசிட்ல ரெண்டே பெருக்கி என்ன பண்ணிருப்பாங்க, மைனஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது தான் நடந்திருக்கும். ஓகேவா? சோ நம்ம நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் தான் என்ன வருது உங்களுக்கு 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 5ன்னு வரும். ஓகேவா? அதை தான் இங்க போட்டிருக்காங்க. இதுல 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரெண்டே பிளஸ் பண்ணிருக்காங்க. 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் என்னது 2 2 4 3 2 6. ஓகேங்களா? சோ 2 4 3 3 9. ஓகேங்களா? சோ இது வந்து 6 கிடையாது 9. 9 3 வந்து பாத்தீங்கன்னா 9 பிளஸ் 4 13. இது 3 ஸ்கொயர், இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர். 3 3 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 3 3 9 4 4 என்னது 16. சோ இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு பிளஸ் பண்ணோம்னா 25 வந்துருச்சு. ஓகேங்களா? சோ 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9, 4 ஸ்கொயர்ங்கிறது 16. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 25 வந்துரும். அதே மாதிரி இங்க 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பிளஸ் பண்ணீங்கன்னா என்னது 4 ஸ்கொயர்ங்கிறது 16. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர்ங்கிறது 25. 25 பிளஸ் 16 என்னது 35 பிளஸ் 6 41ன்னு வரும். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 41. ஒண்ணும் இல்ல, இத ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, இத ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இத ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, இத ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் 13 வரும். இத ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணனால 25 வந்துச்சு. இத ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு 41ன்னு சொல்லி வரும். ஆன்சர் ஏ. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லேபர் என்ற வார்த்தை KPAPTS என்ற குறியீட்டினால் எழுதினால் சோ இது வந்து கோடிங் டிகோடிங் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? சோ கேண்டிட் என்ற வார்த்தை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லேபர். சோ இதே அதே மாதிரிதான். ஓகேங்களா? முதல்ல பார்த்தல ஒரு சம் அதே மாதிரிதான் LABOUR. சோ என்ன சொல்லிருக்கேன், மேல நம்பர்ஸ் எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. இந்த லேபர் எப்படி குறியீட் பண்ணிருக்காங்கன்னா KBAPTS ன்னு சொல்லிட்டு குறியீடு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த எல்லுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லுக்கு முன்னாடி கே வரும். ஓகேவா? சோ இங்க எல்லுக்கு முன்னாடி கே வருது. அப்ப ஒரு லெட்டர் முன்னாடி வந்து கே வருது, ஒண்ணுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது வந்து ஏக்கு பின்னாடி வந்து பி வரும். ஓகேங்களா? சோ ஏக்கு பின்னாடி அப்ப ஒரு லெட்டர் முன்னாடி. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு பின்னாடி வரும். இது வந்து பிங்கிறத ஏன் குறியீடு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பிக்கு முன்னாடி ஏ வரும். இதுக்கு வந்து பிக்கு முன்னாடி ஏ, அப்ப முன். இது வந்து ஓக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பி வரும். இது வந்து பின் வரும். ஓகேங்களா? இது பின். இது யூக்கு முன்னாடி டி வரும். ஓகேங்களா? யூக்கு முன்னாடி டி வருதுங்களா? யூ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. யூக்கு முன்னாடி டி வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன். இது வந்து ஆறுக்கு அப்புறம் எஸ் வரும். ஆறுக்கு அப்புறம் எஸ் வரும். ஓகேங்களா? ஆறுக்கு அப்புறம் எஸ் வர்றது பின். சோ இது அதே மாதிரிதான் 1 3 5. ஓகேங்களா? சோ 1 3 5 அப்படின்னு நம்பர் ஆட் நம்பர் வருதுலாம் என்னது முன்னாடி. 2 4ன்னு வருது பின்னாடி. சோ இதன்படி நம்ம வந்து கேண்டிடேட் வந்துட்டு குறியீட் பண்ணோம்னா என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CANDIDன்னு இருக்கா? சிங்கிறது 1ன்னு எழுதிக்கோங்க. இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. சோ இப்பதான் நான் சொன்னேன், இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1 3 5. ஓகேங்களா? சரி 1 3 5 அப்படிங்கிறது முன்னாடி, 2 4ங்கிறது பின்னாடி. சோ 1க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், முன்னாடி சிக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பி. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது நம்பர் என்ன n. n-க்கு வந்துட்டு முன்னாடி வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா n-க்கு முன்னாடி mன்னு வரும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இதை தனியாவே எழுதிக்கலாம். CANDID 1 2 3 4 5 6. அப்ப 1 3 5. இது 3 வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரும். சிக்கு முன்னாடி வந்து பி, n-க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு m. ஓகேங்களா? ஐக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹச்ன்னு வரும். சோ 3 வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு. BMH. சோ இந்த ரிமைனிங் ரெண்டும்
4 6 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வர்றது ஓகேவா. சோ 2 4 6 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வருது. ஈவன் நம்பர்ஸ்ல பின்னாடி வரும். ஏக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ வரும். சோ டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ வரும். இ வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 6வது நம்பர் என்ன டி. சோ டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து என்ன வருது இ தான் வருது. ஓகேங்களா. அப்ப பி பி எம் இ ஹெச் இ. சோ எங்க இருக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. பி பி எம் இ ஹெச் இ. ஓகேவா. சோ கொடுத்திருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 எழுதிட்டீங்கன்னா ஆட் நம்பருக்கு என்ன வருது ஈவன் நம்பருக்கு என்ன வருதுன்னு பார்த்து நம்ம ஈஸியா எழுதலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்படி கூட நான் வச்சுக்கலாம். ஒன்னு வந்து முன்னாடி ஒன்னு பின்னாடி, ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி, ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி, ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஒரு லெட்டருக்கு பின்னாடி, ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஒரு லெட்டருக்கு பின்னாடி. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. 1 2 3 அதாவது சீனா எத்தனாவது நம்பர், எஃப்னா எத்தனாவது நம்பர், ஹெச்னா எத்தனாவது நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கணும். சோ இதை வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சம் ஒரு 5 to 6 சம்ஸ் பார்த்திருப்போம். சோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது கொஸ்டின்ஸ். சோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கேக்குறாங்க. மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்ப 15 மார்க் தான் பாத்தீங்கன்னா ஆப்டில இருந்து கேட்பாங்க. 10 வந்து ரீசனிங்ல இருந்தா கேட்பாங்க. ஓகேங்களா. நிறைய ரீசனிங் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசில என்னென்ன ரீசனிங் போயிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். சோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ 3வது பார்ட் வந்துட்டு இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா. சோ அதையும் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.